2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் சூழலில் திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்பார்க்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்த வரைகலை தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில திமுக கூட்டணியோட தொகுதி பங்கீடு தொடர்பான முக்கியமான விவரங்களை இதுல நம்ம பார்க்கிறோம். அதாவது 2021 தேர்தல்ல திமுக கூட்டணி கட்சிகள் எவ்வளவு இடங்கள் கேட்டாங்க, இறுதியாக அவர்களுக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்கப்பட்டது, இந்த 2026 தேர்தல்ல எவ்வளவு இடங்களை அவங்க கேட்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க என்ற அந்த புள்ளி விவரங்களை தான் நம்ம இதுல பார்க்கிறோம். இப்ப காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2021ல 40 தொகுதிகள் வேணும் அப்படின்னு முதல்ல கேட்க ஆரம்பிச்சு 30, 27 வரைக்குமே அவங்க இறங்கி வந்தாங்க. ஆனா இறுதியாக 25 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த முறை 32ல இருந்து 41 தொகுதிகள் வரைக்கும் அவர்களுக்கு வேணும் அப்படின்ற அந்த திட்டமிடல்ல தான் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க அந்த ஐவர் குழு. அது எவ்வளவு அப்படின்றதும் முந்தைய தேர்தலை விட கூடுதலாக இருக்கலாம். ஆனா இந்த எண்ணிக்கை திமுக கொடுக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. அடுத்ததாக விசிகாவை பொறுத்த வரைக்கும் முந்தைய தேர்தலில் 12 இடங்கள் கேட்டு 8வது கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர்களுக்கு 6 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த தேர்தலில் நிச்சயமாக அதை விட கூடுதலான இடங்கள் கேட்டு பெறுவதில் உறுதியாக விசிக இருக்கு அப்படின்ற தகவல் சொல்லப்படுது. 10ல இருந்து 12 இடங்கள் கேட்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் முந்தைய தேர்தலில் 10 இடங்கள், அதுக்கு பிறகு 8 கிடைக்கும்னு எதிர்பார்த்து 6 இடங்கள் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த முறை 10 இடங்கள் கேட்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தையும் நடக்குது. இந்த முறை அதாவது கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் அவங்க போட்டியிட்டாங்க. இந்த முறை நிச்சயமாக தனி சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்ற அந்த முடிவில் மதிமுக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 10 இடங்கள் கடந்த தேர்தலில் அவர்கள் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 6 இடங்கள் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த முறை 12 இடங்கள், அதாவது சிபிஎம்க்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுது என்ற அந்த அடிப்படையில் அதே அளவிலான இடங்கள் கிடைக்கணும் என்ற அந்த எதிர்பார்ப்பு சிபிஐக்கு இருக்கு. அடுத்ததாக சிபிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே மாநில குழு கூட்டம் நடத்தப்பட்டு அதில் 12 இடங்களை இந்த தேர்தலில் கேட்கணும், அதற்கான பேச்சுவார்த்தையை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக முந்தைய தேர்தலை விட கூடுதல் இடங்கள் பெறணும் அப்படின்றதுல சிபிஎம் உறுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 2021 10 கேட்டு அவர்களுக்கும் 6 கொடுக்கப்பட்டது. ஐயுஎம்எல் பொறுத்த வரைக்கும் முந்தைய தேர்தலில் 6ல இருந்து 4 இடங்கள் வரைக்கும் அவங்க கேட்டாங்க. அதுக்கு பிறகு அவர்களுக்கு 3 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த முறை 5 இடங்கள் கேட்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் கோமாதேகவும் சரி, மனிதநேய மக்கள் கட்சியும் சரி, இந்த முறை தலா 5 இடங்கள் கேட்பதற்கு அவங்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக மற்ற கட்சிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை இவர்களுக்கெல்லாம் தலா 1 இடங்கள் முந்தைய தேர்தலில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த முறை ஃபார்வர்ட் பிளாக் அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. மற்ற எல்லாருமே தாவகாவை பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் கேட்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. மற்றவர்களுக்கு 1 இடம் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுகல ஏற்கனவே கூட்டணியில இருந்தவர்கள் இல்லாம புது வரவாக இவர்கள்லாம் திமுக கூட்டணியில இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. மக்கள் நீதி மையம் பொறுத்த வரைக்கும் அவங்க தனி சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னா ஒரே சின்னத்துல 12 இடங்கள்ல போட்டியிட வேண்டிய தேவை இருக்கு. அதனால அந்த எண்ணிக்கையை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. மனிதநேய ஜனநாயக கட்சி திமுக கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்படுது. 1 இடம் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்டிபிஐ 2 இடங்கள் கேட்கிறாங்க. கருணாஸ் முக்குளத்தோர் புலிப்படை 1 இடத்தை கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது இல்லாம பேச்சுவார்த்தை நடத்தப்படுற கட்சிகள், அதாவது தேமுதிக, ராமதாசுடைய பாமக பிரிவு, இவர்கள் 2 பேரும் தலா 10 இடங்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா இன்னமும் அந்த பேச்சுவார்த்தை இழுபறியில நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு.